விண்ணப்பம் பண்ணா அநேகருக்கு வியாதி சுகமடையும். ஆமே ஆமே அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமாம், ஆண்டவர் வியாதியஸ்தனுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? நீ ஜபம் பண்ணுன்னு தான் சொல்லிக்கிறாரு யாக்கோபு நிருபத்தில் கடைசி அதிகாரத்தில். ஸ்தோத்திரம், ஜபம் பண்ணு. ஸ்தோத்திரம், வியாதிப்பட்டால் ஜபம் பண்ணு, ஜபத்தினால சுகம். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், விண்ணப்பத்தினால் அவர்களை குணமாக்குவேன். ஆமென். ஒரு விண்ணப்பம், ஒரு விண்ணப்பம், ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பம். ஸ்தோத்திரம். யோபு குறித்து அதான் வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணின போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டான். அல்லேலூயா. ஒரு விண்ணப்பத்தில் சுகம் இருக்குது. உட்காருவோம், வியாதியஸ்தர்களுக்காக பரிந்து பேசுவோம், இரவு முழுக்க பகல் முழுக்க. ஆமே, ஒரு 24 மணி நேரம், ஒரு 3 நாள் உபவாசம், ஒரு 5 நாள் உபவாசம். ஸ்தோத்திரம், இருப்போம், போராடுவோம், அதை கண்டினியூ ஆக்குவோம், தொடருவோம், நிறுத்தி விடாம. ஆமே, விண்ணப்பத்தை அதிகமாக்குவோம். கொஞ்ச நேரம் ஜபம், ஒரு பாட்டு 2 பாட்டு ஜபம், ஒரு சங்கீதம், ஒரு அதிகாரம், இதோடு அல்ல. விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஏக்கம், தாகம், அந்த கற்றுக்கொள்ளுதல், விண்ணப்பத்தில் அதிகமாக்குகிற ஒரு திறன், ஒரு பலன் நமக்குள்ள வர வேண்டும். நம்ம முழங்காலுக்கு வர வேண்டும். ஆமே, நம்ம தொண்டைக்கு, நம்ம இருதயத்துக்கு, நம்ம வாய்க்கு, உதட்டுக்கு, நாவுக்கு வர வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்மளை அறியாம உட்கார்ந்துடணும். ஆமே, மணிக்கணக்கா விண்ணப்பம் பண்ண உட்கார்ந்துடணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பல நேரம் நம்ம ஜெபம் பண்ணணும். விண்ணப்பம் பெருக 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 சுகம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஆமே, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். எசேக்கியா குறித்து மேலே இருக்கிற 3வது வசனம் சொல்லுது, 4வது வசனம் சொல்லுது, அவன் சுவர் புறமாய் திரும்பி தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். ஆமே, அப்போ விண்ணப்பத்தில் என்ன இருக்கிறது? சுகம், ஆரோக்கியம். அப்போ ஒரு ஆளுக்கு, நம்ம வியாதியஸ்தனுக்கு விண்ணப்பம் பண்ணினாலும் விடுதலை வந்துடும். ஆமே ஆமே ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தினாலேயே விடுதலை உண்டு, விண்ணப்பத்தினாலேயே அற்புதம் உண்டு, விண்ணப்பத்தினாலேயே அதிசயம் உண்டு. ஆமே, விண்ணப்பத்தினாலேயே ஸ்தோத்திரம் உறுப்புகள் செயல்படும். விண்ணப்பத்தினாலேயே செயல்படாத காரியங்கள் சரீரத்தில் செயல்படும். ஆமென். பலவீனப்பட்ட அங்கங்கள் நல்ல ஸ்தோத்திரம் செயல்படும். அல்லேலூயா. விண்ணப்பத்தினாலேயே பெரிய ஒரு மாறுதலும், பெரிய ஒரு சுகமும், விடுதலையும் கர்த்தர் தருவார். அவர் விண்ணப்பத்தை